சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் மற்றும் அரசு பட்ட மேற்படிப்பு மருத்துவ மாணவர்கள் சங்கத்தினர் ஊதியம், இதர படிகள், விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வழங்க அரசை வலியுறுத்தி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் சேவையே மகேசன் சேவை. உயிர் காக்கும் தொழிலான மருத்துவ தொழிலில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு 1988 முதல் இன்று வரை மத்திய அரசுக்கு இணையான சம்பளம் மற்றும் படிகள் வழங்கப்படவில்லை. இதை தமிழக அரசுக்கு நாங்கள் கடந்த 2 வருடங்களாக கோரிக்கைகள் வைத்துள்ளோம். பல்வேறு போராட்டங்கள் நடத்தியுள்ளோம். ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் முக்கியமான 4 கோரிக்கைகள். 1, மத்திய அரசுக்கு இணையான சம்பளம் மற்றும் படிகளை வழங்குதல். 2வது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பவும் அமல்படுத்த வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டமான கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமை ரத்து செய்ய வேண்டும். 2வது. 3வது, மத்திய அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு குழந்தைகள் பராமரிப்பு விடுப்பு என்று உள்ளது. அது நம் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் நாங்கள் கேட்கிறோம். 4வது, பணிக்காலத்தில் இறக்கும் மருத்துவர்களுக்கு கார்பஸ் ஃபண்டை உருவாக்க நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்.